அன்பர்களே, இன்று பூங்குடி ஸ்ரீ சக்கரவாகீஸ்வரர் திருக்கோவிலுக்கு செல்கிறோம். புதுக்கோட்டையிலிருந்து காவிரி நகர் செல்லும் சாலையிலே 17 கிலோமீட்டர் தொலைவிலே உள்ள பூங்குடியில் இந்த கோவில் உள்ளது. நிலவளமும் நீர்வளமும் மலை வளமும் மிகுந்த பகுதி இது. குளுமையான நெல் வயல்களின் நடுவிலே நாலாபுறமும் உயர்ந்த திருமதில் சூழ கிழக்கு நோக்கி அமைந்த கோவில் இது. அருள்மிகு கருணாம்பிகை உடனாய ஸ்ரீ சக்கரவாகீஸ்வரர் அருளாட்சி செய்யும் கோவில். கோவிலின் எதிரே தீர்த்த குளமும் நந்தி மண்டபமும் உள்ளது. சாலகார கோபுர வாயிலை கடந்தால் வசந்த மண்டபம், மகா மண்டபம், அர்த்த மண்டபம், கருவறை என்னும் அமைப்பிலே கோவில் அமைந்துள்ளது. கிபி 18ஆம் நூற்றாண்டில் புதுக்கோட்டை சமஸ்தான மன்னர்கள் நிறுவிய வசந்த மண்டபம் 20 தூண்களை கொண்டது. சிற்ப வேலைப்பாடுகள் நிறைந்தது. உள் சுற்று முழுவதும் திருமாளிகை அமைப்பில் அமைந்துள்ளது. வசந்த மண்டபத்தின் வடபுறம் தெற்கு நோக்கி அன்னை கருணாம்பிகை தனி சன்னதி கொண்டுள்ளார். அபயவரத ஹஸ்தங்களுடன் நின்ற கோலத்தில் அருட்காட்சி தருகிறாள். இவளுக்கு செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெறுகிறது. திருமண பேறு, கடன் நிவாரணம், உடல் ஆரோக்கியம் வேண்டி இந்த அன்னையை வழிபடுகிறார்கள். இந்த கோரிக்கைகளை அம்பிகை விரைவில் நிறைவேற்றி வைக்கிறாள். மகாமண்டப வாயிலில் ராஜகணபதி, வல்லப கணபதியோடு துவாரபாலகர், சுப்பிரமணியர், கஜலட்சுமி சன்னதிகளும் உள்ளன. கருவறையில் மூலவர் சக்கரவாகீஸ்வரர் சுயம்பு மூர்த்தமாக லிங்க திருமேனி கொண்டு உள்ளார். இவருக்கு அருள்மொழித்தேவர் என்னும் பெயரும் உண்டு. தேவகோஷ்டத்தில் தட்சிணாமூர்த்தி, லிங்கோத்பவர், பிரம்மா, சண்டிகேஸ்வரர் சன்னதிகள் உள்ளன. சுவாமி அம்பாள் கருவறை விமானங்கள் பேசர வடிவிலே அமைந்துள்ளன. உள் சுற்றில் கன்னிமூல கணபதி, வள்ளி, தெய்வ யானையோடு ஸ்ரீ சுப்பிரமணியர் ஆகிய சன்னதிகளும், காலபைரவர், நவகிரகம், சூரியன் ஆகிய சன்னதிகளும் உள்ளன. தலவிருட்சம் வில்வம். தினமும் 2 கால பூஜைகள் நடைபெறுகின்றன. தமிழ் வருடப்பிறப்பு, வைகாசி விசாகம், ஆடி மற்றும் தை வெள்ளிக்கிழமைகள், விநாயக சதுர்த்தி, நவராத்திரி, அன்னாபிஷேகம், கந்த சஷ்டி, திருக்கார்த்திகை, மார்கழி வைபவங்கள், தை பொங்கல், மகா சிவராத்திரி, தேய்பிறை அஷ்டமி, பிரதோஷம் முதலியவை இங்கு விழா நாட்கள். கோவில் விழா தொடங்குமாக இருந்தாலும் சுற்று வட்டார மக்கள் வீட்டு விசேஷங்கள் என்றாலும் இந்த கோவிலில் தெற்கு பிரகாரத்தில் சகுனம் பார்க்கும் சன்னதியில் ஒன்று கூடி மங்கள பொருட்கள் கொண்ட தட்டை வைத்து நம்பிக்கையோடு காத்திருப்பார்கள். அப்போது மரப்பள்ளி ஒன்று அங்கு வந்து தாம்பாளத்தின் அருகே வந்து ஒலி எழுப்பும். உடனே பெண்கள் குலவை போடுகின்றார்கள். இறைவன் ஆசி கிடைத்து விட்டதாக எண்ணி மகிழ்கிறார்கள். இது வேறு எந்த கோவிலும் இல்லாத தனி சிறப்பான நிகழ்ச்சியாகும். எனவே சுற்றுவட்டார கோவில் விழாக்கள் ஆரம்பிப்பதற்கு முன்பு முதலில் இங்கு வந்து வழிபட்டு செல்வதை வழக்கமாக கொண்டிருக்கிறார்கள். நலமும் வளமும் தரும் பூங்குடி அருள்மிகு கருணாம்பிகை சமேத அருள்மிகு சக்கரவாகீஸ்வரரை வழிபட்டு நல்லருள் பெறுவோமாக. ஓம் நம சிவாய.